கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இன்றிலிருந்து நாங்கள் ஜெபத்தை குறித்து நாங்கள் ஒரு சில வாரங்களாக நாங்கள் ஆழமாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஜெபம் மிகவும் முக்கியம். ஜெபம் மிகவும் முக்கியம். இயேசு லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றாரு. எல்லாம் திருப்பிக் கொள்ளும். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த வசனம் சொல்றது பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு, அநேக வாலிபருக்கு, சிறு பிள்ளைகளுக்கு ஜெபமே ஒரு சோர்வை ஏற்படுத்துது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஜெபம் பண்றதுன்றது ஜெபம் பண்ணுவோம்னா அவங்களுக்கு சோர்வு வந்துடும், அவங்களுக்கு அசதி வந்துடும். சில காரியங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் முக்கியம். அதில் ஒன்று வார்த்தை, அடுத்தது விசுவாசம், கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை. அதே போல ஜெபமும் மிகவும் முக்கியம். இன்னைக்கு வார்த்தையை அதிகமாக கற்றுக்கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாவிட்டால் எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன் ஜெபம் முக்கியம் என்றா, ஒரு ஜான் வெஸ்லி என்ற அமெரிக்க ஒரு ஊழியக்காரர், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய பிரசங்க கூடத்தில் வைத்து அவர் அநேக நேரங்கள் இப்படி அவர் சொன்னது உண்டு. அவர் என்ன சொல்றாரு என்ற, மனுஷன் வேண்டிக் கொள்ளாமல் இந்த பூமியில் தேவன் ஒன்றுமே செய்வதில்லையா. ஒரு மனுஷன் கேட்காவிட்டால், ஒரு மனுஷன் தேவனை நோக்கி முறையிடாவிட்டால், ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணாமல் தேவன் இந்த பூமியில ஒன்றுமே செய்கிறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்க தேவனிடத்துல கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய தகப்பன் தாய் கொடுக்காம போகலாம், நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் நமக்கு தர்றதுக்கு அவங்களுக்கு வசதிகள் இல்லாம போகலாம். ஆனா தேவன் அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவரிடத்துல இல்லாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட எல்லா நன்மையான காரியங்களும் இருக்குது. கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னுக்கு பார்த்தோம். அவர் தேவன் எப்படிப்பட்டவரா? நன்மை செய்கிறவரா. பரலோகத்திலிருந்து நமக்கு என்ன இறங்கி வருதான்? அங்க நன்மையான காரியங்கள் இறங்கி வருதான். தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவரா இருக்கிறார், நன்மை செய்கிறவரா இருக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர் என்று நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரணும். எல்லாமே கர்த்தர் நல்லவர் என்ற அடிப்படையில் தான் என்னுடைய பிரசங்கம் முழுவதுமே இருக்கும். இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்கன்னா, மனுஷன் வேண்டிக் கொள்ளாமல் இந்த பூமியில் தேவன் ஒன்றும் செய்வதில்லை. ஆகவே ஜெபிக்கிறது மிகவும் முக்கியம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீங்க? உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட ஜெபம் இருக்கும். கர்த்தரை தேடுகிற குடும்பத்துல குடும்ப ஜெபம் நிச்சயமா இருக்கும். சபையில ஜெபம் இருக்கும். ஜெபம் மிகவும் முக்கியம். ஜெபம் மிகவும் முக்கியம். வார்த்தையை அதிகமா தியானிக்கிற ஒரு மனுஷன் ஜெபிக்காம இருக்கவே முடியாது. அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்காம இருக்கவே முடியாது. வேதத்துல எப்படி சொல்லுது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வாய் பேசும். இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்கும்? கவலைகள் நிறைஞ்சிருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய இருதயத்துக்குள்ள கவலைகள் நிறைஞ்சிருக்கிறதாலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்காம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு பாருங்க, ஜெபிக்காம கவலைப்படுங்கன்னு சொல்லல, கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க என்று சொல்றார். கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க என்று சொல்றார். பயப்பட்டு கொண்டிருக்க சொல்லல, பயப்படாம ஜெபம் பண்ணுங்க என்று சொல்றார். உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீங்க அவருக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப பாருங்க, லூக்கா 18:1 அடிப்படையில் தான் இந்த முறை நான் ஜெபத்தை குறித்து பேச போகிறேன். லூக்கா 18:1 வசனத்தின் அடிப்படையில நான் ஜெபத்தை குறித்து பேச போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, கடந்த 4 வருடங்களாக அந்த ஊழியத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கு அந்த தருவாயில நான் என்ன செய்ய, அதிகமா வேத வசனங்களை நான் கேட்பது உண்டு. அப்ப கேட்டுவிட்டு அந்த வசனங்களை சொல்லியே ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். இப்பயும் அது என்னுடைய வழக்கம். நேற்று ஒரு பிரசங்கத்தை கேட்டா, வேதத்துல பைபிள்ல ஏதாச்சும் காரியங்களை படிச்சுட்டு நீதிமொழியில வசனங்களை படிச்சா அது அதை எப்ப படிச்சுன்னா அதுல இருந்து சொல்லி அடிக்க செய்து கொண்டே இருப்பேன், ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, வார்த்தையின் அடிப்படையில ஜெபம் பண்ணுவேன், வார்த்தையின் அடிப்படையில ஜெபம் பண்ணுவேன். அப்ப தேவன் நான் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தந்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய ஜெபத்துக்கான பதில்கள் வந்து கொண்டே இருக்குது. சில காரியங்கள் உடனடியாக நான் பெற்றுக்கொள்றேன், சில காரியங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது, இன்னும் சில காரியங்கள் நீண்ட நாட்களாக காலதாமதம் ஆகுது. ஏனென்றால் நான் அதை எப்படி பார்க்கறேன்டா, என் தேவனுக்கு தெரியும் எதை எப்ப என்ற கருத்துல கொண்டு வந்து சேர்க்கணும் என்று, எதை எனக்கு எப்ப தரணும் என்று அவருக்கு தெரியும். சில காரியங்கள் தடப்பட்டோடனே நான் கவலைப்படுறது இல்லை, பயப்படுறது இல்லை. அது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார், ஏற்ற காலத்தில் ஆண்டவர் தருவார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க உண்மையா ஜெபம் பண்ணுகிற
பிள்ளைகளா இருந்தா, வேதத்துக்கு இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளா இருந்தா, ஆண்டுடைய வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து கேட்கிற பிள்ளைகளா இருந்தா, உண்மையா ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா இருந்தா, நீங்க ஜெபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமா பதில் உண்டு. நிச்சயம் பதில் உண்டு. ஒரு வசனமும் நீங்க வாயினால் ஆண்டவரிடத்துல சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் நிறைவேற்றாம போவதே கிடையாது. சில காரியங்கள் தாமதமானாலும் நீங்க காத்துருங்க. தவறான முடிவுகள் எடுக்காதீங்க. ஆண்டவரை குறிச்சு அந்த எண்ணத்தை மாத்திராதீங்க. ஆண்டவர் தருவார் என்ற நிச்சயத்தோடு இருங்க. ஆண்டவர் ஏற்ற வேலையில தருவார். நீங்க எப்படிப்பட்ட ஜெபங்களை பண்ணியிருக்கலாம், ஒருவேளை பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம். நீங்க காத்திருங்க. ஆண்டவர் நிச்சயம் அந்த ஜெபங்களுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போயிடாதீங்க. நிறைய பேருக்கு ஏன் சோர்வு உண்டா? அதுல சொல்லுங்க பாருங்க, லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல். நிறைய பேருக்கு ஏன் சோர்வு உண்டா? அவங்களுக்கு காலதாமதம் அவங்களுக்கு பிடிக்காது. உடனடியாக தேவை. ஒன்று கேட்ட உடனே தரணும். இந்த சின்ன பிள்ளைகள் அடம் பிடிக்கிற மாதிரி அவன் சில காரியங்களை கேட்டு என்ன செய்வான், அப்பவே தள்ளாடி துள்ளி குதிப்பான், அழுது பார்ப்பான், புரண்டு பார்ப்பான், அதை இதை பிச்சு எரிஞ்சு பார்ப்பான், வீட்டில் இருக்கிறதெல்லாம் உருட்டி பார்ப்பான். அப்ப இப்படி நிறைய குடும்பங்களே நடக்குது. கணவன் மனைவிகளிலே என்ன சண்டை வருது. அவங்க கணவன் இடத்துல ஒரு காரியத்தை கேட்கும் போது மனைவி கொடுக்கலாட்டி அங்க சட்டிப்பானை தான் உருணும். வளமையா அங்க செய்யப்படுகிற காரியங்கள், கணவனுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை கொடுக்கப்படாது. அவங்களுக்கு டீ காரியங்கள் தரப்படும். அப்படிப்பட்ட காரியங்கள் தடப்பட்டு கொண்டிருக்கும். ஒரே முறுமுறுப்பா இருக்கும். போகும்போது வரும்போது எதை செய்தாலும் குறையா இருக்கும். எதை செஞ்சாலும் மனைவி கேட்டதை கணவன் கொடுக்கலாட்டி வாய் சும்மாவே இருக்காது. மனைவி மாத்திரம் இல்லை, கணவன் கொடுக்கலாட்டி இந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்கிறது. எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்ய மாட்டியா, அதை செய்ய மாட்டியா, இதை செய்ய மாட்டியா. ஏன்? இவங்க விரும்பின காரியத்தை அவர் என்ன செய்யல, கொடுக்கல. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் என்ன செய்யல, இருக்கல. இப்ப நம்மளே அப்படி யோசிக்கும் போது நம்மளை படைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்றால், அவர் நம்ம மேல் அன்புள்ளவரா இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார். எனக்கு ஒரு பாட்டு 2-3 கிலோமீட்டர் கடைசி 2-3 நாட்களா என்னுடைய இருதயத்தில் இந்த பாட்டு அப்படி வந்து கொண்டே இருக்கு. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ அல்ல. நான் பைக்ல போகும்போது இதைதான் இப்ப படிச்சுட்டு போறேன். சில பாடல்கள் என்னுடைய இருதயத்தை ஆழமா தொடும். இந்த பாட்டு தொடர்ந்து இன்னைக்கு நான் படிச்சிருப்பேன், அந்த புத்தகத்தை நான் காணல. அப்ப பேசும் தெய்வம் நீ, நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவரா இருக்கிறார். போன கிழமையும் பார்த்தோம். ஆபிரகாம் செய்த தெய்வங்கள் அவனோட பேசல. ஆனா இந்த தெய்வம் காணக்கூடாத தெய்வம், ஒருவரும் கண்டிராத தெய்வம், ஆவியான தெய்வம். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? பேசுகிறவரா இருக்கிறார். நம்மளும் பேசணும்னு எதிர்பார்க்கிறார். அதான் ஜெபம். தேவனோட நாங்கள் உறவாடுறது, நாங்க அவரோட பேசுகிறது, அவர் நம்மோடு பேசுகிறது. இருவரும் சம்பாஷிக்கிறது தான் ஜெபம். இருவரும் சந்திக்கிற இடம் தான் ஜெப அறை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 6ல, நீ அந்தரங்கத்துல இருந்து நீ ஜெபிக்கும் போது நான் உனக்கு வெளியரங்கமா பதிலளிப்பேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல, ஆண்டுடைய சமூகத்துல இருந்து ஜெபிச்சாலும் சரி, உங்களுடைய அந்தரங்க, அதாவது மற்றவங்களுக்கு முன்பாக அல்ல, நீங்க யாருக்குமே தெரியாம தனிமையில இருந்து எந்த நிலையிலிருந்து ஜெபிச்சாலும் சரி, அந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு பதில் நிச்சயமா அளிப்பார், பலனை கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நாங்க சோர்ந்து போக கூடாது, காத்திருக்க பழகணும். சில ஜெபங்கள் தாமதம் ஆகும்போது, நீங்க கேட்ட காரியங்கள், நீங்க விரும்புகிற காரியங்கள், அது சில காரியங்கள் தாமதம் ஆகும்போது சோர்ந்து போய்விடக் கூடாது. ஆண்டவர் தருவார்னு தான் சொல்லணும். இந்த லேப்டாப் காரியங்களுக்காக 2-3 வருஷங்களா ஜெபித்தது உண்டு. அப்பேருந்து இப்போ வரைக்கும் அநேகருக்கு தெரியும், நான் அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கிறது. அதே போல அந்த ரம்செட் கேமரா காரியங்களும் அறிக்கை செஞ்சு கொண்டே இருக்கிறது. நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு காரியம் எப்படி வருது, அவருடைய கிருபையினால வருது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சில காரியங்கள் ஆண்டவர் சில நபர்கள் மூலமா அனுப்புறாரு. ஆனா நான் அப்படி ஜெபிப்பதே கிடையாது. நான் எப்படி ஜெபிப்பேன்? ஆண்டவரை என்னைய கொண்டு செய்யுங்க. இந்த ஜோன் வெஸ்லியை குறித்து நான் படிக்கும் போது அவர் தான் இந்த வசனத்தை சொன்னாரு, மனுஷன் வேண்டிக் கொள்ளாமல் இந்த பூமியில் தேவன் ஒன்றையும் செய்வதில்லை. ஒரு ஸ்கூலால, ஒரு பாடசாலையால, அமெரிக்கா தேசத்தில் உள்ள ஒரு பாடசாலையால அந்த ஒரு இடத்துக்கு ட்ரிப் போயிருந்தாங்க, டூருக்கு போயிருந்தாங்க. போயிருக்கும் போது அவங்க இந்த ஜோன் வெஸ்லி என்ற ஊழியக்காரனுடைய வீட்டுல எல்லா மாணவர்களையும் அழைத்து சென்று அவருடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்வையிட வைத்தாங்க. அங்க ட்ரிப் கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க ட்ரிப் கூட்டிட்டு போயிருக்காங்க? ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு. நம்முடைய தேசத்துல எங்க ட்ரிப் கூட்டு போவாங்க?
அந்த மலை இந்த மலை, அந்த ஆறு இந்த ஆறு, அங்கன்னு போவாங்க. ஆனா அமெரிக்காவில் பார்க்க கிறிஸ்தவ நாடு, அங்க எங்க தெரியுமா ட்ரிப் கூட்டு போனாங்க? ஊழியக்காரன் வீட்டுக்கு. அநேக அநேக இப்படி தொடர்ந்து நடக்குது, இப்பயும் அது நடக்குது. அப்போ ஒரு முறை ஸ்கூலால ட்ரிப் போகும்போது அநேக வாலிபர்களை, அநேக மாணவர்கள், பாடசாலை மாணவர்களை அவருடைய வீட்டுக்கு ட்ரிப் கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் அங்கே இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தாங்க. அவருடைய ஒரு வாலிபன், எல்லா வாலிபரும் அவருடைய ஜெபவரையை பார்த்தாங்க. ஆனா ஒரு வாலிபன் என்ன செய்தான்? அங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்தவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு அங்க இருக்கிற ஒரு ஆள் சொன்னாராம், ஜான் வெஸ்லின்ற ஊழியக்காரர் இந்த இடத்துல இருந்து தான் ஜெபிப்பாரு, அமெரிக்கா தேசத்துக்காக ஜெபிப்பார், ஆண்டவரை என்னைய கொண்டு இந்த தேசத்துல அற்புதங்களை செய்யுங்கன்னு ஜெபிப்பார் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது இதுக்கு ஒரு வாலிபனுடைய, நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா ஒருவருடைய செவிக்குள்ள இந்த சத்தம் ஆழமா போச்சு, செவிக்குள்ளால போய் இருதயத்துக்குள்ள ஆழமா பதிஞ்சுது. எல்லாரும் ட்ரிப் போயிட்டு அதை சுத்தி பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க? வெளியில போயிட்டாங்க. ஆனா எல்லாம் போனாலும் ஒரு வாலிபன் அதுல ஜான் வெஸ்லி எங்க இருந்து ஜெபிப்பாரோ அதே இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தான். அங்க இருக்கிறார்கள் கேட்கும்போது, அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறத கேட்கும்போது நிறைய காரியங்கள் ஜெபிச்சார். அதுல ஒரு காரியத்தை அவன் ஆழமா ஜெபிச்சான், ஆண்டவரை என்னைய கொண்டும் செய்யுங்க. ஜான் வெஸ்லியை கொண்டு செய்த ஆண்டவர் என்னைய கொண்டும் செய்யுங்க. திருப்பி இதையே ஜெபிச்சு கொண்டிருக்கிறாராம். அந்த ஆறு யாருன்னா அவருடைய பேர் என்னண்டா? பில்லி கிரஹாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உலகத்திலேயே அதிகமான பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்ச, பல மில்லியன் கணக்கான ஆத்மாக்கள் அறுவடை செஞ்ச ஊழியக்காரர், பல மில்லியன் கணக்கான ஊழியத்தை செய்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த ஊழியக்காரர். சமீபத்தில் 2-3 வருடங்களுக்கு முன்னுக்கு தான் இறந்து போனார். அவர் பாருங்க, முதல் வயதுல இருந்து போனார், ஆசீர்வாதமா இருந்து போனார். அப்ப எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க, எப்படிப்பட்ட வாலிப பிராயத்தில் எப்படிப்பட்ட ஆசையை வச்சிருக்காரு பாருங்க. ஆண்டவரே, அந்த ஜான் வெஸ்லியை கொண்டு செய்த ஆண்டவர், இந்த தேசத்தை அசைச்ச ஆண்டவர், என்னைய கொண்டும் தேசத்தை அசைங்க அப்படின்னு சொல்லும் போது தேவன் அவரை கொண்டு உலக நாடுகளை அசைத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த ஊழியக்காரன் மூலமாகத்தான் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க உலகத்துல. அந்த ஊழியக்காரனுடைய சுவிசேஷ கூட்டத்துல மில்லியன் கணக்கா இருப்பாங்க, ஆயிரக்கணக்கா இல்லை. நம்ம இங்க ஒரு மீட்டிங் நடந்தது, அதுக்கே எவ்வளவு ஜனங்கள். ஆனா அவருடைய மீட்டிங்ல மில்லியன் கணக்குல இருப்பாங்க. நம்ம மில்லியன் கணக்குல காசே பார்த்தது இல்லை. ஆனா கர்த்தர் அவருடைய கூட்டத்துல மில்லியன் கணக்கான ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இப்படிப்பட்ட ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா பதிலை கொண்டு வரும். அப்ப என்னைய கொண்டு செய்யுங்க அவர் ஜெபம் பண்ணார். அவரை கொண்டு செஞ்சவர் என்னைய கொண்டும் செய்வீங்க என்ற நிச்சயத்தோட ஜெபம் பண்ணார். தேவன் அப்படியே செய்தார். அப்ப உங்களுடைய ஜெபத்துக்கும் நிச்சயமா பதில் உண்டு. பாருங்க, நாங்க வெற்றி பெற்றவர்களை பின்பற்றவர்கள் நான் கடந்த நாட்கள்ல சொன்னேன். அசதியா இராமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொண்டவர்களை பின்பற்றுங்கள் என்று. அப்ப இந்த ஜான் வெஸ்லியினுடைய ஜெபத்தை யார் பின்பற்றினா? பில்லி கிரஹாம் பின்பற்றினார். அதன் அடிப்படையில் ஜெபத்துக்குரிய பதில அவர் எப்படி பெற்றுக்கொண்டாரோ இவரும் அப்படியே பெற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நான் சில நல்ல வெற்றி பெற்ற ஊழியக்காரர்களை பின்பற்றேன். நம்ம நல்ல ஊழியக்காரர்கள் வெற்றி பெற்றவர்களை பின்பற்றும் போது, அவர்களுடைய வார்த்தைகளை பின்பற்றும் போது நமக்கும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் ருசி பார்த்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்பது வழக்கம், அவங்களுடைய போதனைகளை கேட்பது வழக்கம். எல்லாருடைய இதுவும் இருந்து கேட்டுட்டு இருக்க மாட்டேன். பாருங்க, ஏனென்றா அவங்க சரியான தேவனை ஆராதிக்கிறாங்க, சரியான வெளிப்பாடோட ஆராதிக்கிறாங்க, சரியான வெளிப்பாடோட ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்றதுலேயே நிறைய பேர் வெளிப்பாடு இல்லாம ஜெபம் பண்றாங்க. ஆண்டுடைய வார்த்தையில வெளிப்பாடு இல்லாம ஜெபம் பண்ண எந்த பிரயோசனமும் கிடையாது. அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணுன்றாலே சோர்வு வந்துடுது. நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தூங்குறது, 3/4 மணி நேரம் தான் பிரசங்கம் கேட்கிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி பிணங்காசு எப்பையும் ஜெபம் பண்றது அப்படின்டா, அதை எப்படி நமக்கு வருமெண்டா அந்த இருதயத்தை ஆண்டவர் தருவார். அதுக்கு தான் நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறது மிகவும் முக்கியம். நாங்கள் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணுமா இருந்தா நாங்கள் ஆண்டவரோட ஐக்கியப்படணும், ஆண்டவரை விரும்பணும். நாங்கள் எப்படி இருக்கிறோம்டா, தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு நாங்கள் தேவைக்கு பின்னால போயிடுறோம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளையும் ஜெபம் பண்ணுவது கிடையாதுண்டா, அவங்க தேவைக்காக மட்டும்தான் ஆண்டவரை தேடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது சில பேர் இப்படி இருக்கிறாங்க,
வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்து அவங்க சபைக்குள்ள இருப்பாங்க. பிரச்சனை இல்லாட்டி அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. பிரச்சனை இருந்தா சபைக்கு வருவாங்க. சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்றா தேவைகளுக்காக வேண்டி ஆண்டவரை தேடுறது. சில பேர் பிரச்சனை நீங்கும்படி கடவுளை தேடுறது. பிரச்சனை நீங்கின பிறகு கடவுளை தேட மாட்டாங்க. சில பேர் தேவைகள், தங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, அது தேவைப்படுது, இது தேவைப்படுது, அது தேவைகள், உலக பிரகாரமான காரியங்களுக்காக கடவுளை தேடுறவங்களும் இருக்கிறாங்க. நாங்க அப்படிப்பட்டவங்கள இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க அந்தந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவாங்க. வெறுமனே நம்முடைய ஜெபத்துல அவங்களுடைய தேவையை பற்றி மட்டும்தான் இருக்கும். மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க. மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம், நம்முடைய குழந்தை, நம்முடைய குட்டி, நம்முடைய சொத்து, நம்முடைய வீடு வளவு, நம்முடைய வாகனம், இதுக்காக மட்டும் ஜெபம் பண்றவங்களா இருக்கக்கூடாது. நம்முடைய சபைக்காக மாத்திரம் ஜெபம் பண்றவங்களா இருக்கக்கூடாது. இத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சோர்ந்து போகாம. நிறைய பேர் ஜெபம் பண்ணா என்னதான் ஜெபம் பண்ணு கேட்கிறாங்க. பைபிள் முழுக்க ஜெபம் தான். தாவீது சங்கீதம் முழுக்க ஜெபம் தான். பாடல் முழுவதும் ஜெபம் தான். பாடல் முழுவதும் ஜெபம் தான். எவ்வளவோ ஜெபங்கள் இருக்குது, எவ்வளவோ ஜெபங்கள் இருக்குது. அப்ப பாருங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணுமா இருந்தா நாங்க ஜெபத்தை கேட்கிற தேவனை குறிச்சு ஒரு அறிவை நாங்க கண்டடையும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர், மறு உத்தரவு தருகிறவர், பேசுகிற தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்முடைய ஆண்டவர் நான் விசேஷமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னென்றா, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஜெபத்தை குறித்து தலைப்பிட ஒரு சின்ன தலைப்பு, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்கணும் என்றா, இயேசுவே ஜெபிச்சிருக்கிறார். இயேசுவே ஜெபிச்சிருக்கிறார். அவர் ஜெபிச்சது மட்டும் இல்லை, நமக்கு ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். நம்மளை ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார். ஏன் ஜெபிக்கணும் என்றா, அவர் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார். பாஸ்டர் ஜெபம் வைக்கிறதால ஜெபிக்க வரக்கூடாது. எதுக்கு ஜெபிக்க வரணும்? ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். பாஸ்டர் சொன்னதால குடும்ப ஜெபம் செய்யக்கூடாது. பாஸ்டர் சொன்னதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ஊழியக்காரர் சொல்றதுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்க கூடாது. ஜெபத்தை ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதால ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்க உறுதியா ஜெபிப்போமா இருந்தா, அவர் சொன்ன அடிப்படையில ஜெபிப்போமா இருந்தா, நாங்க ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்க முதலாவது பார்த்தோம், நம்முடைய பிரச்சனைகளை மட்டும் சொல்லி ஜெபிக்க கூடாது. இரண்டாவது, நம்முடைய தேவைக்காக மட்டும் ஜெபிக்க வரக்கூடாது, ஆண்டவரை தேடக்கூடாது. நிறைய விசுவாசிகள் பிரச்சனை நேரத்தில் மட்டும் ஆண்டவரை தேடுறதாலதான், அவங்களுடைய தேவைகள் நிறைய வரும்போது ஆண்டவரை தேடுறதாலதான் அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பெற்றுக்கொண்டு எல்லாமே இல்லாம போயிருது, கரைஞ்சி போயிருது, காணாம போயிருது. ஆனா பிரச்சனை நேரத்திலையும் பைபிள்ல ரோமர் 8வது அதிகாரத்துல சொல்லப்படுது, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, இவ எல்லாவற்றிலையும் என்னை அவர் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் ஆண்டவர் என்னை வாழ வைக்கிறார். உபத்திரவமோ வியாகுலமோ எல்லா நேரத்திலையும் நாங்கள் கடவுளை தேடுறவங்களா இருக்கணும். உயர்வு வந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தணும், தாழ்வு வந்தாலும் தாழ்மையிலேயும் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் போது கர்த்தர் தாழ்மையிலிருந்து நம்மளை என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்ப இதுல சொல்லப்படுது பாருங்க, சோர்ந்து போகாம. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்கிறண்டா, இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறதுண்டா சோர்வா இருக்குது, ஜெபிக்கிறண்டாலே நித்திரை வருது, ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறதுண்டாலே தூக்க மயக்கம் வருது. இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய பேருக்கு இருக்கு பாருங்க. சோர்ந்து போகாம, சோர்வு, இந்த பிசாசு தான் நமக்கு சோர்வை உண்டு பண்ணுகிறான், சோர்வை உண்டு பண்ணுகிறான். தேவன் விரும்புறாரு ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவரோட பேசணும். ஜெபம் பண்ணாலே என்ன? நாங்க நம்மளை படைத்த ஆண்டவரோட பேசுறது, நம்முடைய தகப்பனோட ஒரு பிள்ளை பேசுறது போல பேசுறது. ஆண்டவர் வேதம் சொல்லுது, அவர் நமக்கு அப்பா பிதாவேன்னு அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை தந்திருக்கிறாராம். ஆண்டவர் சீசர்கள் போயிட்டு இயேசுட்ட எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்க. லூக்கா 14வது அதிகாரம் 1வது வசனம், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கன்னு இயேசுட்ட கேட்கும்போது இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 14வது அதிகாரம், லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு 11வது அதிகாரம் 11:1, அவர்கள் இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவரான அவரை நோக்கி, ஆண்டவரே ஜோவான் என்ன செய்தாராம்? தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தாராம். அப்ப இயேசுடைய சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஜோவான் அவர்
போதித்தது போல, யோவான் ஸ்நானகன் போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். அப்ப நீங்க கேட்கலாம், எங்களுக்கு தான் ஜெபிக்க தெரியுமே பினகாஸ், ஏன் நீங்க ஜெபத்தை குறிச்சு போதிக்கிறீங்க? ஜெபத்தை குறிச்சு ஏன் ஜெபத்தை குறிச்சு சபையில போதிக்கணும்? ஏன் போதிக்கணும்னா வேதம் சொல்லுது ஜெபத்தை குறிச்சு போதிக்கணும். இயேசு போதிக்கிறதுக்கு முன்னுக்கு யோவான் ஸ்நானகன் போதிச்சிருக்கிறாரு, இயேசுவும் போதிச்சிருக்கிறாரு. இன்றைக்கும் ஊழியக்காரருடைய கடமை என்ன செய்யணும்? ஜெபத்தை குறித்து போதிக்கணும். நம்ம ஒரு பாட்டு படிக்கிறது நமக்கு வழக்கம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரு. இன்னைக்கு நிறைய சபைகள்ல நாங்க என்ன செய்யல, கற்றுத்தரப்படாததாலதான் நிறைய விசுவாசிகளுக்கு எப்படி ஜெபிக்கணும்னே தெரியல, எதுக்காக ஜெபிக்கணும்னே தெரியல. நிறைய பேருடைய ஜெபம் எப்படி தெரியும்? ஆண்டவரை என்னையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஆசீர்வதிங்க, ஆமென். அவ்வளவுதான் ஜெபம். ஒவ்வொரு நாளும் இதுதான் ஜெபம், வேற ஜெபமே தெரியாது. ஜெபம் பண்ண வந்தாலும் இதுதான் ஜெபம். அப்ப இங்க பாருங்க, இயேசு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் அவருடைய சீஷர்களுக்கு, அவங்களுடைய ஜனங்களுக்கு அங்க என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுடைய கடமை என்னென்றா, வேதம் சொல்லுகிற காரியம் என்னென்றா, விசுவாச பிள்ளைகளுக்கு தங்களுடைய மேய்ச்சலுக்கு கீழே நடத்தப்படுகிற ஆடுகளுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும், நடக்க வேண்டிய வழியை போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்ப யோவான் ஸ்நானகன் போதித்ததை பார்த்து இந்த இயேசுவினுடைய சீஷர்கள் கேட்கிறாங்க, பாருங்க, யோவான் தன்னுடைய சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பாருங்க, உடனே அவர் தொடங்கிட்டாரு, உடனே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, போதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அப்ப சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும் போதிக்கிறார். நீ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. அவர் நமக்கு யாரு? பிதா. நம்ம யாரு? அடிமைகள். நம்ம யாரு? அவர் பிதான்னா நம்ம யாரு? பிள்ளைகள். அந்த இன்னைக்கு நான் ஒரு பாட்டு படிக்கும் போது வரியை மாற்றி தான் படித்தேன். விளங்குதா? ஏதாவது வெளிப்பாட்டோட பாட்டு படிக்கும். இவ்வளவு நாள் அப்படித்தானே படித்தோம். மீனகாசினிங்க இப்படி படிக்கிறீங்க, வேதம் இப்படித்தான் படிக்க சொல்லுது. ஏசு இப்படித்தான் ஜெபம் பண்ண சொல்றாரு. ஆண்டவரே, நான் கெஞ்சி நிற்கிறேன், மன்றாடுறேன், அடிமை அப்படின்னா ஜெபம் பண்ண கூடாது. ஏசு போதிக்கிறாரு. பாருங்க, நான் நிறைய பேரை கண்டிருக்கிறேன், கெஞ்சி நிற்கிற ஆண்டவரே, மன்றாடி நிற்கிற ஆண்டவரே. இன்றைக்கு அதனாலதான் நிறைய ஜெபங்களுக்கு பதிலே இல்லை. நான் அதை குறித்து ஆரம்ப சில காரியங்களை பேச போறேன். நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அதுல எப்படி சொல்லப்படுது பாருங்க, அப்பா பிதான்னு அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். நம்முடைய ஜெபம் அதிகாரம் உள்ள ஜெபமா இருக்கும், ஆளுகை நிறைந்த ஜெபமா இருக்கும். ஒரு அப்பாட்ட பிள்ளை வந்து கேட்கும் போது தைரியமா கேட்கணும். பயந்து கேட்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையிலான உறவு சரியில்லைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இன்னைக்கு நான் ஆண்டவரை ஜெபிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் வர்றதுக்கு காரணம், அவர் என்னுடைய தகப்பன் என்ற உணர்வை ஆண்டவர் அந்த வெளிப்பாட கிருபையா எனக்கு தந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இயேசு சொல்றாரு, பாருங்க, நீங்க பிதாவானவரிடத்துல ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப முதலாவது நாங்க கற்றுக்கொள்ளணும், நம்முடைய பரமண்டலங்களில் இருக்கிற அந்த பிதாவானவர் எப்படிப்பட்டவர்? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு தொழுது கொள்ளணும். சரீர ரீதியா தொழுது கொண்டாதான் சரீர ரீதியில நமக்கு பாவம் இருக்குது, நாங்க பாவியா இருக்கணும். ஆனா ஆவியா தொழுது கொள்றவன் ஆவிக்குரிய ரீதியில நாங்க நீதிமான்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரீர ரீதியில பாவிகளா நம்ம இருக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியில நீதிமான்களா இருக்கிறோம். அப்ப ஆவியில தொழுது கொள்றோம்னா என்ன? இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தந்தாரு? சத்தியத்தை போதிக்கிறதுக்கு. சத்திய ஆவியான வேறொரு தேற்றரவாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அப்ப பரிசுத்த ஆவியினால நிரம்பின விசுவாசி அவன் ஆண்டவரோடு ஜெபிக்கும் போது, தொடர்பாடும் போது, பேசும்போது அவன் ஆவியில ஜெபிக்கிறவனா இருக்கணும். பைபிள் சொல்லுது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அதை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப
அந்த தேவனை பற்றி அறிகிற அறிவில நாங்க வளர்ச்சியடைய ஆவியானவரால் நிரப்பப்பட ஆவியானவர் நமக்கு அந்நிய பாசையின் வரத்தை தருவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அந்நிய பாசையில ஜெபிக்க தேவனுடனான உறவு என்ன செய்யும்? விருத்தி அடைய நம்ம ஆவியில ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ளுகிற விசுவாசி, ஆவியில ஜெபம் பண்ணுகிற விசுவாசிக்கு இந்த வெளிப்பாடு புரியும். சரீரத்தியா மட்டும் முழங்காலிருந்து ஜெபிக்கிறது முக்கியம், அது நல்லது, அதுக்கு நான் குறை சொல்லல. எளிமையிலிருந்து ஜெபிக்கிறது நல்லது, படுத்திருந்தும் ஜெபிக்கிறது நல்லது, ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்ல காரியங்கள் தான். நம்ம எப்படி ஜெபிச்சாலும் ஆவியோடு ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய ஆவி ஆத்மாலாம் எங்கேயே இருக்கும், சரீரம் மட்டும் கும்பிடு போட்டுட்டு இருக்கும். நிறைய பேருடைய ஆவி ஆத்மா சேர்ச்சுக்குள்ள இருக்கும், நிறைய பேருடைய சரீரம் சேர்ச்சுக்குள்ள இருக்கும், ஆவி ஆத்மா எங்கேயோ கற்பனை சிந்தனை மட்டும் எங்கேயோ போயிடும். அப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படுமா? இல்லை பிரதர், அவர் முழங்கால இருந்து நான் பார்த்தேன். நீங்க உப்பை கீழே போட்டுட்டு முழங்கால நிக்கலாம். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆத்மா இங்க இல்லாட்டி, ஜெப சிந்தையோட இல்லாட்டி நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. ஜெபிக்கும் போது சில பேர் பேசிக்கொண்டே இருப்பாங்க, சிந்தனை எங்கேயோ இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, ஆவியோடு முழு இருதயத்தோடு முழு மனதோடு நாங்க ஆண்டவரை அன்பு செய்யணும், ஆண்டவரோட உறவாடணும்னு வேதம் சொல்லுது. அப்ப இது சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்படி சொல்லல, பரமண்டலில் இருக்கிற இயேசுவின் பிதாவே. வேதத்துல இப்படி பாருங்க, இயேசுவுக்கு தான் அவர் பிதா. சரீர ரீதியா பார்த்தா இயேசுவுக்கு தான் அவர் பிதா. ஆனா ஆவிக்குரிய ரீதியில பார்த்தா நாங்க அவர் நமக்கு பிதாவா இருக்கிறாரு, நாங்க அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய துணையோட நம்ம ஆவிக்குள்ள ஜெபம் பண்றவங்களா இருக்கணும், அப்ப சொல்லி கொடுக்கிறாரு, நீ பிதாவானவரை பார்த்து ஜெபம் பண்ணணும், பிள்ளை என்ற அதிகாரத்தோட ஜெபம் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க, பிதாவானவரை பார்த்து ஜெபம் பண்ணணும், பிள்ளை என்ற அதிகாரத்தோட ஜெபம் பண்ணணும். அப்ப பாருங்க, வாசிங்க, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இங்க வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இங்க வருவதாக. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது? அந்த ராஜ்யம் நன்மை செய்கிற ராஜ்யமா இருக்குது, ஆளுகை செய்கிற ராஜ்யமா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த ராஜ்யத்துல மரணம் இல்லை, அந்த ராஜ்யத்துல குறைவுகள் இல்லை. அங்க அந்த ராஜ்யம் நிறைவான ராஜ்யமா இருக்குது, நன்மையான காரியங்கள் இருக்கிற ராஜ்யமா இருக்குது. அப்ப அந்த நன்மையான அந்த காரியங்கள் இருக்கிற ராஜ்யத்தை நோக்கி நாங்க ஜெபம் பண்ணும் போது, அந்த நன்மையான காரியங்கள் இருக்கிற அந்த ராஜ்யத்துல இருந்து தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை தருவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். உங்களுக்கு தேவைகள் அதிகமாகும் போது, பிரச்சனைகள் அதிகமாகும் போது, அதே போல அது அந்த பொழுது மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவர் உங்களை படிப்படியா உயர்த்தும் போது, ஆண்டவர் உங்களுக்கு பூமிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்களை தரும்போது, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தொழிலை தரும்போது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்ஸை தரும்போது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியங்களை தந்தாலும் அந்த நேரத்திலையும் நீங்க ஆண்டவருக்கு அந்த ராஜ்யத்தை பார்த்து நன்றி செலுத்த பழகும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நிறைய பேர் ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? எப்ப ஜெபம் பண்ணுவாங்கன்றா, தேவைகள் அதிகமாகும் போது மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. தேவைகள் அதிகமாகும் போது மட்டும் லேப்டாப் வேணும்னா மட்டும் லேப்டாப் வேணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் தந்தவரோ நன்றி செலுத்த மறந்துடுவாங்க. நான் மறக்கிறதே கிடையாது. நான் திருப்பி எடுத்து சொல்லுவேன், ஆண்டவர் தந்தாரு, ஆண்டவர். சில பேருக்கு எரிச்சலாயிரும், ஆனா நான் சொல்லிக்கொண்டே தான் இருக்கும். அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு, ஆண்டவர் தந்தாரு அவருக்கு மகிமையை செலுத்துறதுக்கு. இதை சொல்றாரு பாருங்க, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்களுடைய நாமம் எப்படி பரிசுத்தப்படுவதாக? இன்னைக்கு நான் நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிறதும் தேவ கிருபை அப்படின்னு சொல்லும் போது யாருடைய நாமம் மகிமைப்படுது? அவருடைய நாமம் மகிமைப்படுது. நான் உயிரோடு இருக்கிறது அவர் செய்த காரியங்கள். இன்னைக்கு நான் இவ்வளவு உயர்ந்திருக்கிறது அவருடைய தயவினால, அவருடைய காருண்யத்தினால. இப்படி வேதத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, அவருடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அவருடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபம் பண்ணணும், அவருடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபம் பண்ணணும். அப்படின்னா என்ன? ஆண்டவரே நான் ஜெபிச்சேன், இதை தரல அதை தரல அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா? இல்லை.
ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது அது நினைவு கூர்ந்து செய்த நன்மைக்காக கர்த்தரை சோஸ்தரிக்கும். மனுஷன் முன்பாக ஆண்டவர் செய்த ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த ஜெபத்திற்குரிய பதில நாங்கள் என்ன செய்யணும்? சாட்சியா ஒப்புவிக்கணும். எந்த மனுஷனை கண்டா அவங்களோட சம்பாஷிக்கும் போது ஆண்டவர் எனக்கு இதை தந்தார், நான் வாங்கினேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் தந்தார், என்னுடைய கஷ்ட உழைச்சி அல்ல, ஆண்டவர் தந்தார், பலனை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார். எப்பயுமே நான் சொல்றது வழக்கம். இன்னைக்கு ஆண்டவர் தான் நமக்குரிய எல்லா நன்மையான காரியங்களையும் தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? அப்ப வெறுமனே தேவைகள் நிறைய வரும்போது மட்டும் ஜெபம் பண்ணக்கூடாது. வீட்டிலேயோ சூழ்நிலைகளிலேயோ பிரச்சனை நிறைய வரும்போது மட்டும் ஜெபம் பண்ணக்கூடாது. நன்மையான காரியங்களை தேவன் உங்களுக்கு தர நீங்க அதற்காக நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றது மட்டும் இல்லாம மனுஷன் முன்பாக தேவன் தந்தார்ன்றதை சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கணும், திருப்பி சொல்லணும். சின்ன நன்மைகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். நான் எப்பயுமே அதை செய்யறது வழக்கம். சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ ஒவ்வொன்றையும் நான் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன். மறந்து போகவே நான் திருப்பி சொல்றேன்னா நான் ஒரு நாள் அதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு செய்த ஒரு சின்ன நன்மையை கூட நான் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. அதை நான் சொல்லும் போது, நான் மற்றவங்கள்ட்ட நான் சொல்லும் போது நான் யாரை மகிமைப்படுத்துறேன்? அவரை மகிமைப்படுத்துறேன். நான் கடந்த 2-3 கிழமையா நான் தொடர்ந்து சொல்றது வழக்கம். சின்ன காரியங்களுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய ஜெப நேரங்கள், உங்களுடைய அறிக்கையில மனுஷனோட பேசும்போது நீங்க அதை சொல்லிக்கொண்டே இருங்க. நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா பின்னகா சொல்ற இதையே சொல்லிக் கொண்டிருக்கேன். ஏன் நான் சொல்றேன்டா, அதுக்காக நான் நினைவு கூர்ந்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த எனக்கு இனி தேவையான பெரிய காரியங்களே ஆண்டவர் சந்திப்பார். நான் அடிக்கடி சொல்றது, இதை தந்த ஆண்டவர் அதையும் தருவார். இப்பயே நான் சொல்றேன், இதை தந்த ஆண்டவர் அதையும் தருவார். யோசேப்பு ஆசீர்வதிச்ச ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை குழியிலிருந்து உயர்த்தின ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். யோசேப்பை போத்திபார் வீட்டில் உயர்த்தின ஆண்டவர், அதிகாரி ஆக்கின ஆண்டவர் நம்மையும் நாங்க வேலை செய்கிற இடத்துல உயர்த்துவாரு, நாங்க ஊழியம் செய்கிற இடத்துல உயர்த்துவாரு. நாங்க என்ன செய்கிறோமோ நாங்க செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, இதுல நிறைய சத்தியங்கள் இருக்குது. பாருங்க, என்ன ஆச்சரியம் என்றால் ஆண்டவரே போதிக்கிறார். சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும் போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை ஜெபம் பண்ணு. அவர் நம்முடைய பிதாவானவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய ஜெபம் பிள்ளை என்ற அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்பதான் அந்த ஜெபத்துக்கு வேல்யூ, அதாவது அந்த ஜெபத்துக்கு ஒரு விலை மதிப்பு இருக்கும். அந்த ஒரு ஜெபத்துக்கு அந்த மதிப்பு இருக்கும். நிறைய பேருடைய ஜெபம் மதிப்பற்ற ஜெபமா இருக்குது. ஜெபம் பண்ணி எந்த பிரயோசனமும் இல்லை, வெளிப்பாடு இல்லாத ஜெபமா இருக்குது. அப்ப பிள்ளை என்ற அதிகாரத்தோட நம்முடைய பிதாவானவரிடத்துல நாங்கள் ஜெபம் ஏறெடுக்கும் போது அந்த பிதாவானவர் நாங்கள் நினைக்கிறதையும் தருவாரு, நாங்கள் வேண்டுவதையும் தருவாரு. அதுக்கு மேலான காரியங்களை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்தது பார்த்தோம், அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய நாமம் பரிசுத்தப்படும் விதமாக, உயர்த்தப்படும் விதமாக நாங்கள் ஜெபம் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம், அவருடைய ராஜ்யம் இங்கே வரணும். அவருடைய ராஜ்யத்துல உள்ளது என்னென்ன அறிந்து ஜெபம் பண்ணணும். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் என்றதை அறிந்து ஜெபம் பண்ணணும். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? குறைவில்லாத ராஜ்யம், கண்ணீர் இல்லாத ராஜ்யம், நிறைவான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல சந்தோஷம் உண்டு, நிரந்தர பேரின்பம் உண்டு, அந்த ராஜ்யத்துல மகிழ்ச்சி உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாகி நாங்க இந்த பூமிக்குரிய குறைவுகளை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது, மனமடிவாகிடக்கூடாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. நீ நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிற ராஜ்யம் அங்க சோர்வே கிடையாது. அந்த ராஜ்யத்துல மகிழ்ச்சி இருக்குது, அந்த ராஜ்யத்துல நிரந்தர பேரின்பம் உண்டு. அப்ப நம்ம அந்த ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறவன் சோர்வுற்று இருக்க கூடாது. அந்த ராஜ்யத்தை குறித்து வெளிப்பாடு உள்ள கிறிஸ்தவன் சோர்வா இருக்க மாட்டான், பயந்து கொண்டு இருக்க மாட்டான். தனக்கு தேவை அதிகமாகும் போது, மழை போன்ற பிரச்சனைகள் வளரும் போது, அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் சோர்ந்து போக மாட்டான், பயப்பட மாட்டான். இன்னைக்கு நான் கூட பார்த்து கேட்கிறேன், நீங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதா? இயேசு சொல்லியிருக்கிறார், அந்த ராஜ்யம் இப்பொழுதே வந்து விட்டது, அது உங்களுக்குள் இருக்குது. அந்த சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளும். அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ராஜா இன்னைக்கு உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜா அவர் உங்களை ஆளுகை செய்கிறது மட்டுமில்ல, அந்த ராஜா இந்த தீமை நிறைந்த உலகத்தை, சாத்தானின் கைக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தை, இந்த தீமையான உலகத்தை அவர் உங்களை கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்.
இந்த பூமி பிசாசானுடைய கையில இருக்கலாம். ஆனா நானும் நீங்களும் எப்ப அவரை விசுவாசிக்க துவங்கணுமோ அப்ப நாங்க அவருடைய கருத்துல இருக்கிறோம். இங்க இருக்கிற ஏழைய ஜனங்கள் பிசாசுடைய கருத்துல இருக்கலாம். ஆனா நானும் நீங்களும் தேவனுடைய கருத்துல இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். தேவன் என்ன செய்யறாரு? நம்மளை கொண்டு இந்த பூமியை ஆள்றாரு. நம்மளை கொண்டு இந்த பூமியை ஆள்றாரு. பிசாசு இன்னைக்கு நிறைய ஜனங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அதன் காரணமாக தான் என்ன செய்யறாங்க? இந்த வாலிபர்கள் தற்கொலை செய்யறாங்க. தவறான காரியங்களை நிறைய பேர் செய்யறாங்க. தவறான தொழில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க ஏன் அப்படிப்பட்டவங்களா இருக்கிறது இல்லை? நாங்க ஏன் தீமையை வெறுத்து நன்மை செய்கிறவங்களா வாழ்றோம்? நாங்க ஏன் இன்னைக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாங்க ஏன் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஏன்னா நம்மளை ஆளுகிறவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க இருந்தாலும், பிசாசினுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும் நாங்க ஆளப்படுவது தேவனால். அப்ப இந்த பூமியில வருகிற குறைவுகள் எங்களை சேதப்படுத்தாது. இந்த பூமியில வருகிற வியாதி நம்மளை சேதப்படுத்தாது. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற என்னத்தை பத்தி? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி. தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி இப்ப நீங்க கேட்கலாம், ஜெபத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க பண்ணுகிற ஜெபம் எல்லாம் எங்க போகுது? அவருடைய ராஜ்யத்துக்கு போகுது. பதில் எங்கிருந்து வருது? அவருடைய ராஜ்யத்திலிருந்து வருது. நம்ம எதை நோக்கி ஜெபம் பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஜெபம் பண்ணணும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்றோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தூப கலசங்கள் போல நான் கடந்த நாட்கள்ல பேசினேன். அவர் பார்க்கிற விதமா போகுதான். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? போன வருஷம் நான் பேசியிருக்கேன். நம்முடைய ஜெபம் எல்லாம் இன்னைக்கு வார்த்தைகள் எல்லாம் அவருடைய சமூகத்துல போகும்போது ஒரு பொற்கலசத்தை போல போகுதான். அவர் அந்த ஜெபத்தை பார்க்கிறான். ஜெபத்தை அதை குறித்து நான் திருப்பி பேசுறேன். கடந்த நாட்கள்ல பேசுறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை பார்த்து அவர் பலன் அளிக்கிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பார்க்கிறோம். அந்த ராஜ்யத்துல குறைவு இல்லை, அந்த ராஜ்யத்துல வியாதி இல்லை. அதனாலதான் நாங்க பரலோகத்தை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, இயேசுவின் தலைமைகளால் நான் சுகமானேன் என்று சொல்லும் போது அந்த ராஜ்யத்தில் இருக்கிற சுகத்தை தேவன் நமக்கு தர்றாரு. பேதுருக்கு சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீ கட்டுகிறது எதுவோ அது இங்க நீ பூமியிலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நீ பரலோகத்திலே பூமியிலே கட்டவிழ்க்கிறது எதுவோ பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப அதிகாரம் எங்க இருக்குது? நம்முடைய நாவல் இருக்குது. ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய நாவல் இருக்குது, நம்முடைய ஜெபத்தில் இருக்குது, நம்முடைய விசுவாச அறிக்கையில் இருக்குது. அப்ப இந்த பூமியில நமக்கு ஒரு தேவையா இருந்தா நாங்க தான் கட்டவிழ்க்கணும், நாங்க தான் பேசணும், நாங்க தான் ஜெபிக்கணும். அதனாலதான் ஜோன் வெஸ்லி சொல்லியிருக்கிறாரு, இந்த பூமியில ஒரு மனுஷன் ஜெபிக்காம தேவன் எதையும் கொடுக்க போகிறது இல்லை. இன்னைக்கு நீங்க ஜெபிக்காவிட்டால் சில காரியங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்க போறது இல்லை, தரப்போறது இல்லை. ஆகவே நாங்கள் ஜெபிக்கிறது மிகவும் முக்கியம். ஆற்று ஜெபிக்கணும், பிதாவானவரிடத்துல ஜெபிக்கணும், பிள்ளை என்ற அந்த வெளிப்பாடு தெரிஞ்சு கொண்டு ஜெபிக்கணும், அந்த சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு ஜெபிக்கணும், அவருடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கணும். ஒருவரை நம்முடைய தேவைகளுக்காக பிரச்சனைகளுக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது. இன்னொரு காரியம், நம்முடைய ஜெபம் ஒப்பாரி வைக்கிற ஜெபமா இருக்கக்கூடாது, அழுது புலம்புகிற ஜெபமா இருக்கக்கூடாது, ஆனந்த கண்ணீரினால் நிறைந்த ஜெபமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இதுல பாருங்க, சொல்றது பாருங்க, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னா என்ன? ராஜ்யம் வரும்போது என்ன வருது? ராஜ்யத்துல உள்ள எல்லாமே வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராஜ்யம் வரும்போது என்னெல்லாம் வருது? ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வரும். அப்ப உங்களுடைய நீங்க வாயத்திலிருந்து ராஜ்யம் வருவதாக, என்னுடைய வீட்டுக்குள்ள வருவதாக, எனக்குள்ள வருவதாக, என்னுடைய சபைக்குள்ள வருவதாக என்றால் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற சகல நிறைவும் உங்களுடைய வீட்டுக்குள்ள வரும். நீங்க எதை நோக்கி வர சொல்றீங்களோ அங்க வரும். அப்ப ராஜ்யத்தில் உள்ள சுகம் உங்களுக்குள்ள வரும், ராஜ்யத்தில் உள்ள ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ராஜ்யத்தில் இருக்கிற சகலமும் உங்களிடத்துல வரும். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது பாருங்க. இந்த ராஜ்யத்துல என்ன இருக்கு பாருங்க. நன்மையான காரியங்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்துல இருக்குது. ஒரு தீமையே ராஜ்யத்துல இல்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நன்மையான காரியங்கள் இருக்குது. அவன் ராஜ்யம் வரும்போது எப்படி வரும்? அந்த நன்மையான காரியங்களோடு வரும். அதனால நம்ம ராஜ்யத்தை தேடும் போது நன்மையும் கிருபையும் நம்மளை தேடும். தாவீது ராஜா சொல்றான், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். யார் பின்தொடரும்? அதாவது ராஜ்யத்தை தேடுகிறவனை பின்தொடரும், மேய்ப்பனை தேடுகிறவனை பின்தொடரும். நம்ம மேய்ப்பனை தேடினா மேய்ப்பன் நம்மளை நல்லா போஷிப்பார். நம்ம மேய்ப்பனை விட்டு வழிகளை செல்லவுமா இருந்தா
கம்பெடுத்துட்டு வருவார். அப்பயும் நாங்க என்ன செய்வோம், அவருக்கு அவர் ஏமாத்திட்டு ஓட பாப்பமா இருந்தா நமக்கு தான் அது பாரதூரமா அமையும். ஆகையினால நாங்க மேய்ப்பனுக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கும், மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பரா இருக்கிறார். நீங்க அவருடைய மந்தையில் இருக்கும்போது, அவருடைய தொட்டியில் இருக்கும்போது, பட்டியில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? உங்களுக்கு தேவையான என்ன புல்லுகள் வேணுமோ அதெல்லாம் தருவார். புல்லுள்ள இடங்கள்ல மேய்ப்பார். அதை குறித்து கடந்த நாட்கள்ல பேசுது. புல்லுள்ள இடங்கள்ல மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீரண்டையில சமாதானமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை. புல்லுள்ள இடம் செழிப்பான வாழ்க்கை, அமர்ந்த தண்ணீரண்டையில சமாதானமான வாழ்க்கை. செழிப்பான வாழ்க்கையும் தருவார், சமாதானமான வாழ்க்கையும் தருவார். இன்னைக்கு நிறைய போதகர் சொல்றாங்க, செழிப்பு இருந்தா சமாதானம் இருக்காது. இல்ல, கர்த்தர் செழிப்பை தருவாரா இருந்தா அங்க வேதனை இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். நம்ம ஐஸ்வர்யத்தை தேடி போனா வேதனை வந்துடும். ஆனா கர்த்தரை தேடினா ஐஸ்வர்யமும் வரும், சுகமும் வரும். அங்க வேதனை வராது, கஷ்டம் வராது. தேவனை தேடும், ராஜ்யத்தை தேடும். ராஜ்யத்துல யார் இருக்கிறார்? ராஜா இருக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ராஜாவை தேடும். ராஜ்யத்தை தேடுறோம்னா என்ன அர்த்தம்? ராஜாவை தேடுறது. அந்த ராஜா தான் நம்மளை ஆளுகிறார். இன்னைக்கு உங்களை ஆளுகிறது யாரு? நாட்டின் ஜனாதிபதியா? இல்ல. அந்த வெளிப்பாடோட இருப்பீங்கன்னா அவர் எடுக்கிற தவறான முடிவு உங்களை பாதிக்கும். ஆனா இந்த நாட்டு ராஜா எப்படிப்பட்டவரா இருந்தாலும் என்னை ஆளுகை செய்கிறவர் நான் ஆராதிக்கிற இயேசு மட்டுமே. அந்த வழிபாட்டோடு இருப்பீங்களா இருந்தா இந்த நாட்டு ராஜா உங்களை கைவிட்டாலும், இந்த நாட்டு ராஜா பொருட்களின் நிலையை உயர்த்தினாலும் அது உங்களை பாதிக்காது, அது உங்களை சேதப்படுத்தாது. வாழை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது. கொரோனா வைரஸோ எப்படிப்பட்ட வியாதியோ இலங்கைக்குள்ள வரலாம், உங்களுக்குள்ள வர அதிகாரம் இல்லை. உங்களுக்குள்ள வர அதிகாரம் என உங்களை ஆளுகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? நீங்க கர்த்தரால் ஆளப்படுவீங்களா இருந்தா, கர்த்தருடைய வார்த்தையினால் ஆளப்படுவீங்களா இருந்தா எந்த வியாதியும் உங்களை அணுகுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சரி, அப்ப பாருங்க, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ராஜ்யத்தை குறித்து இன்னும் நிறைய பார்க்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்ப நம்ம எதை நோக்கி ஜெபம் பண்றோம்? ராஜ்யத்தை நோக்கி ஜெபம் பண்றோம். ராஜ்யத்துல என்ன இருக்குது? அங்க நிறைவு இருக்குது, நன்மையான காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் சொல்லுங்க, நிறைவான காரியங்கள் இருக்குது, நன்மையான காரியங்கள் இருக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? இந்த 5 அப்பம் 2 மீன் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் இருக்குது. இயேசு என்ன செய்யறாரு? அதை வாங்குறாரு. வாங்கி என்ன செய்யறாரு? பூமியை பார்த்தாரா? என்ன செஞ்சார்? வானத்தை என்னத்தை பார்க்கிறார்? வானத்தை பார்க்கிறார். வானத்தை பார்க்கல, ராஜ்யத்தை பார்க்கிறார். ராஜ்யத்தை பார்க்கிறார். இங்க குறைவு இருக்குது. 5 அப்பம் 2 மீன் தான் இங்கே இருக்குது. அங்க பார்க்கும்போது கோடிக்கணக்கான காரியங்கள் இருக்குது. இயேசு 12 கூட நிறைய தான் மிச்சம் எடுத்தது இல்லை. அவர் நினைச்சிருந்தா 12,000 கூட நிறைய கொண்டு வந்திருக்க. இவங்க போதும்னு சொன்னதெல்லாம் அங்க நின்றுச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் முன்னை. அவருக்கு 12 கூட மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை கூடையும் கொண்டு வந்திருக்க முடியுமா? முடியாதா? கொண்டு வந்திருக்க முடியும். இயேசு போதும்னு சொல்ல வரைக்கும் வந்து கொண்டே இருந்துச்சு. இங்க சீசர்கள் விதைக்க வந்து கொண்டே இருந்துச்சு. எப்ப கொடுக்கிறது நின்றுச்சோ அப்ப அங்க வானம் இந்த தசமபாகம் இதுக்குள்ள வருது. இதுக்குள்ள தசமபாகம் காணிக்கிறதுக்குள்ள வருது. மல்கியா 3:8 வாசிங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். மல்கியா 3:8. நீங்களோ நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் பட்சபாதம் பண்ணினபடியினால் மல்கியா 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் எல்லாரும்
என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் என்ன சொல்றாரு பாருங்க, தசமபாகத்தை ஆலயத்துக்கு கொண்டு வந்து போடும்போது அவர் என்ன செய்யறாராம், வானத்தின் அவருடைய ராஜ்யத்தை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து, ராஜ்யத்தை திறந்து, பரலோகத்தையே திறந்து என்ன செய்யறாராம், பரலோகத்தையே திறந்து என்ன செய்யறாராம், வாசிங்க, இடம் கொள்ளாமல் என்ன சொல்றாங்க, இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் வாசிங்க, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. நீ தசம ஆலயத்துல கொண்டு வந்து நீ விதைக்க 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 வானம் திறந்து கொண்டே இருக்கும். அங்கிருந்து பலகணிகளை திறந்து ஆண்டவர் கொட்டி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்ம சரியா ஆண்டவருக்குரிய காரியங்களை செலுத்தும் போது ஆண்டவருடைய அந்த பலகணிகள் திறக்கப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் திறக்கப்படுகிறது. அங்கிருந்து தேவனுடைய நன்மையான காரியங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம். நான் கடந்த நாட்களை சொன்னேன், ஆசீர்வாதம் என்ற என்னது, ஆசீர்வாதம் என்ற என்னது, தேவன் ஒரு நல்ல வார்த்தையை சொல்றது, நல்ல வார்த்தையை சொல்றது. நாங்கள் சொல்லியிருக்கிறோம், வார்த்தை உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். தேவனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை உங்களுக்கு வந்துட்டா அந்த வார்த்தை உங்களுக்கு தேவையானதை கொண்டு வரும். இப்ப பூமியில மேசியா வரணும், மேசியா வரதுக்கு முன்னுக்கு யார் வந்தா, காவிரியில் தூதன் வந்தான். வந்து என்னத்தை சொன்னான், தேவனுடைய வார்த்தையை சொன்னான், தேவனுடைய வார்த்தையை சொன்னான். தேவனுடைய வார்த்தை வந்த போது அங்க இயேசு வந்தார். அங்க இயேசு கற்பம் அங்க மரியாதை கன்னி மரியாதை வயத்துல வந்தார். அங்க நம்ம யோவான் 1:14 பார்க்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினாலே. நமக்கெல்லாம் என்ன தேவைப்படுது, ஆசீர்வாதம் தேவைப்படுது, ஆசீர்வாதம் தேவைப்படுது. ஆசீர்வாதம் எப்படி வரும், வார்த்தை முதலாவது வரும். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டா. பேதுருடைய வாழ்க்கையில எப்படி 2 படகு மீன் வந்துச்சு, மீன் அங்கே வந்து பூந்துச்சா, எப்படி வந்துச்சு, முதலாவது வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தையை கொண்டு வலைய போடும் போது அவன் விரும்பின காரியம் அவனுடைய படகு முழுவதும் நிரம்பிச்சு. நீங்க உங்களுடைய வீடு முழுவதும் நிரம்பணுமா, உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையா, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவை, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவை. பணத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, மற்ற எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும், பணத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. சில நேரத்தில் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அற்புதமா சந்திப்பார். அதுக்காக ஒரே ஜெபம் பண்ணி பணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. பணத்துக்காக என்ன செய்யணும், விதைக்க பழகும், கொடுக்க பழகும், கொடுக்க. அதே போதகர் சொல்றாரு, நான் 25 வருஷமா ஊழியம் செய்யறேன், பணத்துக்காக ஜெபம் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு அதே சொல்லிடுறேன், நீங்க பணத்துக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சில நேரங்களில் ஆண்டவர் அற்புதமா சந்திப்பாரு. ஆனா விதைக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லாட்டி ஆண்டவர் திருப்பி திருப்பி என்ன செய்ய மாட்டார். இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வயல்வெளியை நாங்க வாங்குறோம். ஆண்டவரே இந்த வயல்வெளியில நல்லா நெல் விளையாண்டு நீங்க எத்தனை 40 நாள் 80 நாள் 100 நாள் 200 நாள் 10 வருஷம் நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் நெல் விளையாது. விளையுமா விளையாது. என்ன செய்யும், நெல்லை விதைக்கும், நெல்லை விதைக்கும். ஆண்டவரே நீங்க எனக்கு அதை தாருங்க, நான் விதைக்கிறேன். இல்லை இல்லை, முதலாவது விதைக்கும். நீ இந்த நிலத்தை பார்த்து நீ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது தான், நீ எனக்கு பலனை தான் நான் விதைக்கிறேன், நான் விதைய அதை விதைக்காது. நீங்க விதைச்சாதான் பலன் வரும், கனி வரும். விளங்குதா? அதையும் நான் சொல்லி தந்துடுறேன். ஜெபிக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் விதைக்க பழகணும், ஆண்டவருக்கு கொடுக்க பழகணும். கொடுக்கறதுல சரியில்லாட்டி வானத்தின் பலன்கள் திறக்கப்படவே படாது. அப்ப சீஷர்களை பார்க்கிறோம், ஏசு வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன செய்யறாரு, அதை பிட்டு சீஷருக்கு கொடுக்குறாரு. இப்ப சீஷர்கள் கொடுக்க கொடுக்கதான் பெருகுது. சீஷர்கள் எப்ப கொடுக்கறத நிப்பாட்டுறாங்களோ அப்ப என்ன செய்யற, வானத்தின் பலன்கள் நிப்பாட்டப்படும். நிப்பாட்டு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க விதைக்க விதைக்கத்தான் அங்க ஆசீர்வாதம் வரும். உங்களுடைய பணத்துல இருக்கிற குறைவுகள் நீங்கும். சரி, இப்ப நம்ம ஜெபத்தை பற்றி தான் பார்க்கிறோம். பணத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை குறித்து இன்னொரு நாள் அது ஃபுல்லாவே அதை குறித்து பார்ப்போம். அப்ப இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம், விசேஷமா ஒன்றை பார்க்கிறோம். மனுஷன் வேண்டிக் கொள்ளாமல் இந்த பூமியிலே தேவன் ஒன்றும் செய்வதில்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெபிக்காமல் இந்த பூமியில் தேவன் ஒன்றும் செய்வதில்லை. நான் ஜெபிக்காமல் வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதில்லை. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. இப்ப நாங்க ஜெபிக்கும் போது பிதாவானவரை நோக்கி பார்ப்போம், பிதாவானவர் இருக்கிற ராஜ்யத்தை நோக்கி பார்ப்போம்.
ராஜ்யத்தை நோக்கி பார்க்கணும். எப்ப நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோம், இயேசு வானத்தை நாந்து பார்த்தது போல உடைய கையில குறைவான காரியங்கள் இருக்கும்போது நீங்க அவரை நோக்கி பார்த்து விதைக்கும் போது ஆண்டவர் உடைய குறைவுகளை நிறைவாக்குவார். உடைய குறைவுகளை நிறைவாக்குவார். திருப்பி என்னத்தை தருவாரு? உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்போது திருப்பி முதலாவது என்னத்தை தர்றாரு? விதையத்தான் தர்றார். விதையத்தான், விதைக்கிறதுக்கு விதையை தர்றார், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தர்றார். அப்ப உங்களுடைய குறைவுகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும்போது, தேவைகள் அதிகமா இருக்கும்போது, பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது நீங்க ராஜ்யத்தை நோக்கி பாருங்க, ராஜ்யத்தை நோக்கி பாருங்க. பட் பார்த்தோம், ஏன் நாங்க ஜெபிக்கணும்? ஏன் நாங்க ஜெபிக்கணும்? இயேசு சொல்லி இருக்கிறார், இயேசு ஜெபிச்சிருக்கிறார், இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நான் விசேஷமா ஜெபத்தை குறித்து இந்த தலைப்புல தான் பேசுறேன். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? என்ன சொல்லுங்க? நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அதுக்குரிய பதில் என்னது? இயேசு ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். என்ன சொல்லுங்க? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும், எப்பொழுதும் ஜெபிக்கும். இதில் படிப்படியா நிறைய காரியங்களை பேச போறோம். இன்னொன்று கடைசியாக இங்கேயும் பார்த்தோம், லூக்கா 11ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தோம். அங்க இயேசு சீஷர்கள் என்ன செய்றாங்க? ஜோவானுடைய சீஷர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல, ஜோவான் கற்றுக் கொடுத்தது போல சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்க. நீங்களாம் வந்து கேட்கவே இல்லை, ஜெபிக்க கற்றுத்தாங்க. ஆனா ஆண்டவர் கற்று தர்றார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நீங்க சொல்லக்கூடாது, எனக்கு ஜெபிக்க தெரியுது நானே, இதை குறித்து ஏன் 10 வாரம் 20 வாரம் பேச போறீங்க? எனக்கு தெரியல நான் எத்தனை வாரம் பேச போறேன். ஆனா நாங்க கற்றுக்கொள்ள அது நமக்கு ஆசீர்வாதம் அமையும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆகையினால நீ வரப்போற நாட்கள்ல தடை பண்ணாம நீங்க வாங்க. தேவன் மிகப்பெரிய பதில்களை உங்களுக்கு தருவார். உங்களுடைய ஜெபங்களை தேவன் விருத்தியாக்குவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஜெபத்தை பத்தி நீங்க அறிய ஜெபத்தை குறித்ததான சத்தியங்களை நீங்க அறிய நீங்க அறிகிற ஜெபத்தை குறித்ததான சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில தேவையான விடுதலையை உங்களுக்கு கொண்டு வரும். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த ஜோன் வெஸ்லியுடைய அந்த ஜெப அறையில போயிட்டு ஜோன் வெஸ்லியை போல அங்க பில்லிகிராம் ஜெபித்த போது அந்த பில்லிகிராமாக கொண்டு தேவன் ஜோன் வெஸ்லிக்கு செய்தது போல அவருக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். என்னுடைய ஊழியத்திலையும் அந்த காரியங்களை செய்வார், உங்களுடைய வீட்டிலையும் அந்த காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் திறக்கப்படும். நீங்க ஜெபிப்பீங்களா இருந்தா, சோர்ந்து போகாம நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்களா இருந்தா, உங்களுக்காக அந்த பரலோக தேவன் ஆளுகையை இந்த பூமியில நடப்பிக்க ஆரம்பிப்பார். உங்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கட்டமைக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை அவர் மாற்றி அமைக்க ஆரம்பிப்பார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றி அமைக்க ஆரம்பிப்பார். அதுக்கு என்ன அனுப்புவார்? வார்த்தை அனுப்புவார். பதிலா என்ன அனுப்புவார்? வார்த்தை அனுப்புவார். இப்ப ஜெபத்துக்குரிய பதில் என்னது? வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. ஜெபத்துக்குரிய பதில் என்னது? வார்த்தை. இப்ப அந்த வார்த்தையை நீங்க எடுத்து வாயில வச்சு என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். வாயில வச்சு இப்ப உங்களுக்கு உதாரணமா ஒரு காரியத்தை சொல்றேன். இவ்வளவு நாள் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு புதிய நிலம் வாங்கணும், புதிய நிலம் ஒன்று வாங்கணும், லேண்ட் ஒன்று வாங்கணும். அது விலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் இருக்கிற பணத்தை காட்டிலும் அதிகம், கையில் இருக்கிற பணத்தை காட்டிலும் அதிகம். அப்ப நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் பதிலா என்னத்தை அனுப்புவாருண்டா, பணத்தை அனுப்ப மாட்டார். பணத்தை எப்ப அனுப்புவார்? விதைச்சதான் அனுப்புவார். என்னத்தை அனுப்புவாருண்டா, வார்த்தை அனுப்புவார். அது யாரை கொண்டு அனுப்புவார்? ஒருவேளை ஊழியக்காரனை கொண்டு அனுப்பலாம், இல்லாட்டி நீங்க பைபிள் படிக்கும் போது அது குறிச்சான வசனங்கள் மூலமா அவங்களோட பேசலாம், இல்லாட்டி நீங்க அவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, இல்லாட்டி உங்களோட குடும்ப ஜெபத்துல, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல, இல்லாட்டி ஒரு தீர்க்கதரிசி மூலமாக, இல்லாட்டி நீங்க சந்திக்கிற நபர் அறியாமலே உங்களை அறியாமலே நீங்க வேறட்டி பார்க்காத சூழ்நிலைகள்ல அதை குறித்து உங்களோட பேசுவார், வார்த்தைகளை பேசுவார். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். ஜெபிக்கிறது மட்டும் இல்லாம சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்லிக்கொண்டே இருக்க நீங்க என்னத்தை ஜெபிச்சீங்களோ, என்னத்தை அறிக்கை செஞ்சீங்களோ, அது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப ஜெபத்துக்குரிய பதில் நிறைய நேரங்கள் எப்படி வரும்? வார்த்தையா வரும். நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபம் பண்ணணும்.
ராஜ்யத்தை நோக்கி ஜெபம் பண்ணணும், ராஜாவை பார்த்து ஜெபம் பண்ணணும். அப்ப அந்த ராஜா அந்த ராஜ்யத்தை திறப்பார். அந்த ராஜ்யத்தை திறந்து, அந்த பல கனிகளை திறந்து, அந்த பரலோகத்தை திறந்து, அந்த வான மண்டலத்தை திறந்து, அந்த பரலோக ராஜ்யத்தை திறந்து, நீங்க என்னத்தை கேட்டீங்களோ அதை காட்டிலும் அதிகமா நீங்க போதும்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் நிரப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மிகுதி இருக்கத்தக்கதாக, மிகுதி எடுக்கத்தக்கதாக, திருப்தியாகத்தக்கதாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் அனுப்புவார். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்க கூடாது, சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்க கூடாது, ராஜ்யத்தை பார்க்க கற்றுக்கொள்ளும், ராஜ்யத்தை பார்க்க கற்றுக்கொள்ளும். இன்னொரு காரியம் விசேஷமான கற்றுத்தந்தேன். வெறுமனை பிரச்சனைகளுக்காக மட்டும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க கூடாது, நமக்காக மட்டும் ஜெபம் பண்றவங்களா இருக்கக்கூடாது, தேவைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றவங்களா மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு பாட்டு பாஸ்டர் பென்ஸ் இப்படி பாடுவார், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான், என் எண்ணத்தை சொல்லி சொல்லி உம்மை மனநோக பண்ண மாட்டேன், என்னுடைய இதயமே நீங்க தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம்? நம்மளுடைய ஜெபங்களுக்கு என்ன இருக்கும்? என்னை ஆசீர்வதிங்க, பிள்ளை ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. ஒரே ஜெபம் இதுதான். அதுக்காக மட்டும் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார், எவ்வளவோ காரியங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்கள் அந்த காரியங்களை நீ கற்றுக்கொள்ள போகிறோம், அதன்படி ஜெபிக்க போகிறோம். தேவன் அதற்குரிய பதில்களை அவருடைய சித்தத்தின் அடிப்படையில ஏற்ற காலத்துல தந்து கொண்டே இருக்க போறார், தந்து கொண்டே இருக்க போறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபங்களுக்குரிய பதிலை அளிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய ஜெபங்களுக்குரிய பதில் நிச்சயமா ஏற்ற காலத்துல தேவன் உங்களுடைய பதில் அளிப்பார். ஆகையினால சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. முதலாவது நாங்கள் பார்க்குற சத்தியம் அதுதான். லூக்கா 18:1 நீங்க பாடமாக்குவோம், உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளணும். அடுத்த கிழமைக்கு வரும்போது அந்த வசனம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும், இருதயத்தில் இருக்கும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். என்ன சொல்லுவோம்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். திருப்பி சொல்லுவோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப பிசாசு சோர்வை கொண்டு வருவான், நீங்க ஜெபிக்க கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருவான், நித்திரையை கொண்டு வருவான். அப்ப இந்த தடைகளை எல்லாம் நீங்க மிதித்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவங்களா இருக்கும், ஜெபிக்கிறவங்களா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய சோர்வுகள் அவர் நீக்குவார். பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோர்வுகளையும் ஆண்டவர் நீக்குவார். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ராஜ்யத்தை நோக்கி பாருங்க. உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெருசா இருந்தால், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தால், நீங்க யாரை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ அவர் உங்களுடைய தேவைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அவர் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபங்களை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அவர்கிட்ட போங்க. ஜெபம், உங்களுடைய தேவைகள் அதிகமாக அவர்கிட்ட போங்க. எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நன்மை வருதா? சின்ன சின்ன நன்மை வரும்போது ஜெபம் பண்ணுங்க. அந்த நன்மையிலிருந்து ஒரு பகுதியை ஆண்டவர்கிட்ட கொடுக்க பழகுங்க. தேவன் திருப்பி அந்த நன்மையை தருவார். திருப்பி கொடுங்க, திருப்பி நன்மையை தருவார். அதுல இந்த ஆண்டவர் கொடுக்கிற நன்மையிலிருந்து ஒரு விதையை விதைக்க பழகுங்க. விதையை விதைக்க பழகுங்க. தேவன் இன்னும் இன்னும் உங்களை உயர்த்தி கொண்டே போவார், உயர்த்தி கொண்டே போவார். சரி, நான் தொடர்ந்து அடுத்த கிழமை பார்க்க போகிறோம். இன்றைக்கு கற்றுக்கொண்ட காரியம், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்கணும் என்றால் இயேசு ஜெபிச்சிருக்கிறாரு, இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த ஊழியக்காரர் கற்றுக் கொடுக்கிறாரு. எதுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இதை அறிஞ்சு கொண்டு சும்மா இருக்கிறதுக்காக அல்ல. எதுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? இதை பயன்படுத்தி இந்த வெளிப்பாட்டோடு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் இந்த வார்த்தையை தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். தேவன் நம்மளை ஜெபிக்க வைக்கிறவரா இருக்கிறார், ஜெபிக்க வைக்கிறவரா இருக்கிறார். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சொல்லுவோம், ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், விசுவாசத்தோடு ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று
எங்கள் அன்பு தகப்பனே, உம் பிள்ளை என்னை ஆட்கொண்டு நடத்துமே. மறுபடி ஆசையா சொல்லுமா? ஆவியான எங்கள் அன்பு தகப்பனே, உம் பிள்ளை என்னை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தகப்பனே, உம் பிள்ளை என்னை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். சொல்லுவோமா? ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே, எங்களை துதிக்க வைக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத் தருகிறவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜெபிக்க போதிக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதிகர மகிமைகளை உமக்கே செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்பான ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உடைய ராஜ்யத்தை திறந்து உடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளுக்காய் நன்றி. இந்த புதிய மாதத்திலும் இந்த முதலாவது நாளிலும் உடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க, ஜெபிக்க, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளை கவனிக்க, உங்களுடைய செவைகளை திறந்து கொடுத்திருக்கிற தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க பேசுகிற தெய்வமா இருக்கிறீங்க ராஜாவே. நாங்கள் கேட்கிற உடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீர் பேசுகிற எங்கள் தகப்பனா இருக்கிறீங்க. நாங்கள் கேட்கிற உடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய தகப்பன் போதித்த வசனங்களுக்கு செவிமடுக்க உடைய பிள்ளைகளாக எங்களுடைய காதுகளை திறந்து கொடுத்த தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல, நீர் உங்களுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல, இன்று உடைய ஊழியக்காரர் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஏன் நாங்கள் ஜெபிக்க வேண்டும்? நீர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அதன் அடிப்படையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொன்னபடினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொன்னதை செய்வீர் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஜெபிக்க நீங்க உதவி செய்வீங்களா? உங்களுடைய ராஜ்யத்தை நோக்கி ஜெபிக்க உதவி செய்வீராக. எங்களுடைய தேவைக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி மாத்திரமல்ல, அப்பா, நிறைய காரியங்களுக்காக நீர் என்னென்னலாம் காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறீர்களோ எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் அனுதினமும் எப்பொழுதும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வீராக ஆண்டவர். நீர் எங்களை ஜெபிக்க வைப்பீராக ஆண்டவர். உங்களுடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்க வைப்பீராக ஆண்டவர். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை மனுஷன் முன்பாக சொல்லி ஆண்டவர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் அனுப்புகிற எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலாக உடைய வார்த்தைகளை தொடர்ந்து அறிக்கை செய்ய ஆண்டவர், அதையே தொடர்ந்து பேசி உடைய ஜெபங்களுக்கான பதிலை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அநேக வாலிபர்கள் இங்கிருந்து கொழும்புக்கு வேலைக்கு போயிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, அந்த இடத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த இடத்துல செய்யப்படுகிற ஒவ்வொரு வேலைகளிலும் கூட இருங்க. ஞானமா இந்த வேலைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. யார் யாரெல்லாம் போயிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது, ஆனால் அந்த வாலிபர்கள் அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த விதமான தவறான காரியங்களுக்கும் அடிமைப்படக்கூடாது. அவர்கள் எப்படிப்பட்ட வேலைகளால் செய்தாலும் கர்த்தர் கொடுக்கிற அந்த சம்பளத்திலே ஆண்டவருக்கு கொடுக்கிற மனநிலை நீங்க கொடுங்க. நான் 10ல் ஒரு பகுதியை உடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க, உடைய ஊழியத்துக்கு கொடுக்க, நீர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல போய் ஜெபத்திலே குறைவில்லாமல் அந்த பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. வேத வசனங்களை இன்னும் கற்றுக்கொள்ள எப்படியாவது வழிவாசல்களை திறந்து கொடுங்க. அந்த பிள்ளைகளை தீமை, வாதை, நோய்கள் அணுகாதிருப்பதாக போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழிநடத்துங்க. அந்த இடத்துல நிலைத்திருக்கிற ஒரு நல்ல மனநிலையை கொடுங்க. இடையிலே வந்து விடாதபடிக்கு அந்த இடத்துல பாதுகாப்பை கொடுங்க. அவர்களுக்கு தேவையான ரூம், சாப்பாடு, எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களை வந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா, நீங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா சத்தியத்துக்குமா எனக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துமா எங்களுடைய ஆலயத்துக்கு தேவையான இந்த லேப்டாப்பை தந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் தந்திருக்கிறீங்க, இன்னும் தர வல்லவராக இருக்கிறீங்க. நாங்கள் இதெல்லாம் நோக்கி பார்க்காமல் தொடர்ந்து ராஜ்யத்தை நோக்கி பார்க்க, இதெல்லாவற்றையும் கொடுத்த கர்த்தரை நோக்கி பார்க்க, அவருக்கு பிரியமானபடி தாழ்மையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்தி வந்த ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதித்து எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.